பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்களவா, அவரை துதிக்கலாமா? எந்த தாழ்வில் என்னை நினைத்தவர், எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எண்ணில் அடங்க நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போல சிறகின் மேல் சுமந்து என்னை தாங்கி நீரே, வழிகளெல்லாம் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தி நீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாஞ்சிக்கிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாஞ்சிக்கிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? சங்கீதம் 113 வசனங்கள் 5 முதல் 8 வரை. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அழகாக இந்த வசனத்தை எழுதுகிறான். சரி, புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்து. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தான் தன்னுடைய குடும்பத்தாரால் எப்படி, தன்னுடைய பெற்றோராலும் உடன்பிறப்பாலும் எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு காட்டிற்கு ஆடுகளை மேய்க்க விரட்டி அடிக்கப்பட்டானோ, எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஒதுக்கப்பட்டான், விரட்டி அடிக்கப்பட்டான். தன்னுடைய அண்ணன்மார்கள் கோலியாத்தை வீழ்த்த அவன் அங்கே வந்தபோது அவர்களால் விரட்டி அடிக்கப்படுகிறான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஒதுக்கப்பட்டு கர்த்தர் மட்டுமே அவனுக்கு துணையாய் இருந்தார். அவன் அன்பானவர்களே, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவனை கர்த்தர் கண்டு அவனை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அதிபதி ஆக்குவாரானால், அப்பா அல்லேலூயா, எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் அடிமையின் தாழ்வில் இருந்த நம்முடைய பெற்றோர் எடுத்து நமக்கு கல்வி எல்லாம் தந்து இம்மட்டும் உயர்த்திருக்கிறார். இனிமேலும் உயர்த்துவது அதிக நிச்சயமில்லவா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன காரியங்கள், அதிலே எனக்கு தேவையில்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையே அப்படின்னு கலங்குறீங்களா? கவலைப்படாதுங்க. தாவீதை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக அமர்த்திய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களையும் உயர்த்துவார், அது அதிக நிச்சயம். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அப்பா, எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மியான நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உண்டே தயவுள்ள கரம், உங்க கிருபைகளை தாங்கினதே அப்பா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன்ப்பா. நான் சிறுமைப்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வெறுமைப்படுத்தப்பட்டு, எல்லாராலும் துரத்தப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் காண்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. அவர்கள் பெருமூச்சுகளை, அவருடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் அறிந்திருக்கிறவர் நீர் அல்லவா கர்த்தாவை. அவர்களே அப்பா
புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து, பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுமையாக உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.